ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினால் தான் வந்து ஹீரோவோட அம்மாவே வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் இன்னொரு பேஷண்ட்டை கூட காப்பாற்றிருக்காங்க. அதனால் வந்து டாக்டர் ஹூக் வந்து டெர்மினேஷன் லெட்டரே வேண்டாம், நான் வந்து உன்னை எப்போதுமே வேலையில் வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ பாவம் அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ரொம்பவே முடியலைப்பா, நீங்கள் வந்து பார்க்குற வரைக்கும் ஹாஸ்பிட்டலை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சரி அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டாக சொல்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கூப்பிட்டுட்டு இருக்கையில் வந்து ஹீரோவோட அம்மாவும் வந்து வந்துடுறாங்க லைனில். உடனே வந்து ஹீரோவோட அப்பாட்ட ஹீரோ சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க, பிங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் வந்து அப்பாவோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எதுக்குப்பா நீ தேவையில்லாமல் எங்களுக்குள்ள விஷயத்தில் தலையிடுற, நீ பாட்டில் பிங்கிட்ட பேசுனியா, லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவியா, தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டாக்டர் ஹூக்கிட்ட வந்து சொல்கிறா, என்னாச்சு ஸ்டோன் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி முடிச்சிட்டிங்களா அப்படின்னா, ஆமாம் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போ வந்து பில்லு யார் கட்டுறா அப்படின்ன உடனே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ன உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா, நீ வந்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் போகும்போது நிறுத்தி, நீ இனிமேல் வந்து என்னை டாக்டர் ஹூக்குன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து ஹீரோயின் ப்ரொஃபஸர்னு சொல்லி கூடுவாங்க. அதனால் ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடுறா. இந்த சைடு பிங்கியை பார்க்க ராம் வந்திருக்கான். பிங்கி வந்து ராமை பார்த்த உடனே மூஞ்சி மறைச்சிக்கிறான். ஆனால் வந்து ராம் யார் கரெக்டாக வந்து என்னாச்சு பிங்கி அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தான் அவனுக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இவன் இருக்கான். ஆனால் வந்து பிங்கிக்கு தான் மூஞ்சி சரியில்லை. பிங்கி வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறான். உடனே வந்து கோவம் வந்து இவன்கிட்ட காட்டுறா. இதனால் வந்து அவன் வரல, உடனே எதுக்கு அவனுக்கு பதிலாக அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னவொடனே இவன் பாவம் ரொம்பவே வாடி போயிடுறான். ஏன்னா இவனுக்கு வேறு ரொம்பவே பிடிச்சிருக்கல இவ்வளோ. அதனால் இவன் வந்து பேச வர்றான், நீ தயவு செய்து ஜோக் அடிக்கிறதுலாம் நிறுத்திடு, நான் வந்து சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. உடனே ராம் வந்து நேரடியாகவே கேட்டுடுறான், உனக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கோ அப்படின்னவனா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா அசால்ட்டா. அப்போ பார்த்து ஹீரோவோட அம்மா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இதேமாரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு, அதனால தான் வந்து ஹீரோவால் வர முடியல, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வந்துடுவான் அப்படின்ன உடனே பிங்கிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனே வந்து ராமை பார்த்து சொல்கிறா, நான் வந்து ஹீரோ வர வரைக்கும் ஆர்டர் பண்ண மாட்டேன், நீ வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராம் கேக்கா, என்னாச்சு ஹீரோவா உனக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்ன உடனே அதை கூட மதிக்காமல் வந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இவளே பேசுகிறா. என்னாச்சு உங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் அம்மாவுக்கு முடியலையாமே அப்படின்னா, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு முடியல, நீ மன்னிச்சிரு அப்படின்னா, பரவாயில்ல எப்போதுமே வந்து நமக்கு வந்து அம்மா தான் முக்கியம், நான் வந்து உன் இடத்துல இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பேன், சரி நான் எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ வாயே, நீ வர வரைக்கும் நான் வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன் அப்படின்ன உடனே ஹீரோவும் வாரேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து அவளோட ரிலேட்டிவ் லூசி வந்து அவளோட ரிங்கை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பா தெரியுமா. அவள் வந்து இன்ஸ்டாகிராமில் தானே இருக்கா, அவள் வந்து இதேமாரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கா. உடனடியாக சரி உன்னை பிடிக்கண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஹீரோ போகிற வழியில் ஹீரோயினை பார்த்துட்றா. ஹீரோயின் வந்து இந்த பைக்கில் டிரைவர் வச்சு போவாங்களே, அதில் போய் எப்படியோ வந்து அவங்களோட ரிலேட்டிவ் லூசிகிட்ட வந்து போயிட்டாங்க. லூசி ஹீரோயினை பார்த்தோன்னே தலை தெறிக்க ஓடி போகிறாங்க. ஹீரோயினும் விடாமல் துரத்திட்டு இருக்கும்போது ஹீரோ வேற கண்டுபிடிச்சி வந்துடுறான். உடனடியாக வந்து ஹீரோ காரில் ஏற போயிடுறா லூசி. ஆனால் ஹீரோயின் வழுக்கு டைமே பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு வந்து இங்கே வந்து வேலையில் நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி விடுறதே குறியாக இருக்காங்க. ஹீரோவும் போயிடுறான். உடனே வந்து ஹீரோயின் வந்து லூசியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நீ இப்படி செஞ்ச, ஒரு கேமராக்காண்டு என்னோடய ரிங்கு நீ ஏன் வந்து விற்ற, எனக்கு திரும்பி என் ரிங்கு வேணும் அப்படிங்காங்க. நீ வந்து அந்த ரிங்கை யூஸ் பண்ணாமல் தானே இருந்த, அதனால் நான் வந்து கடனாக வந்து வாங்கியிருக்கேன், திரும்பி தந்துடுவேன் கவலைப்படாத அப்படின்ன உடனே, நீ வந்து கடனாக வாங்கலை, எனக்கு தெரியாமல் திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். அப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க, யார் தெரியுமா, டாக் ஃபுட் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து ஸ்பான்சர் கிடச்சிருக்காங்க, எப்படியாவது இதை விற்று கொடுக்கணும்ப்பா, இதுதான்ப்பா எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாவம். ஆமாம் எப்படி ஹீரோ இங்கே வந்தா அப்படின்ன உடனே, நீங்கள் ரெண்டு திரும்பி பேச்ச போயிட்டீங்களா அப்படின்னா, நீ வேற யார் அவங்களெலாம் பேச்ச பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். அப்போ எப்படி ஹீரோ வந்து இங்கே வந்தா அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இன்டர்னாக இருக்கோம் அப்படின்னு, எப்போ விதியை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன விதி, மண்ணாங்கட்டி விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினும். சரி விடு அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் சொல்கிறா, எப்படியாவது நீ வந்து காசை திருப்பி கொடுத்து என்னோட ரிங்கை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஃபுல்லாகவே வந்து ஹீரோயின் நினப்பாவே இருக்குது. இருந்தாலும் வந்து இங்கே வந்து பிங்கி கூட சாப்பிட வந்துடுறான். உடனே வந்து பிங்கி வந்து ராம வித்தியாசமாக பார்க்க, ஏன்னா வந்து இவங்க டேட்டுக்கு வந்திருக்காங்க, அவன் எக்ஸ்ட்ரா இருந்த உடனே வந்து ராமே கிளம்புறான். ஆனால் ஹீரோ வேண்டாம் நீ நில்லு அப்படி தான் சொல்கிறான். இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ தடுத்து அவனையும் உட்கார சொல்லிடுறான். பிங்கி ரொம்பவே லவ்வபுளாக வந்து ஹீரோவை பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு ராமால் சுத்தமாக முடியல, ரொம்பவே உடஞ்சிட்றான். ஹீரோட்ட பிங்கி சொல்ல, நான் வந்து கார் கொண்டு வரல அப்படின்னா, சரி நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ஒன்றையும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு, இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோடு போயிடுறான். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே ஃபீலிங் இருக்க தானேப்பா செய்யும்.
ரொம்பவே சீரியஸாக பிங்கியை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் ராம். இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டல் போவேல என்னையும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பிங்கி ரொம்பவே வந்து உரிமையாக சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் போய் டாக்டர் ஹூக்கை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்டர் ஹூக் அங்கேயே தான் படுத்துங்கிறார் போல இருக்கா. ஐயோ அதுக்குள்ளேயும் விடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி எந்திக்காரு. ஹீரோயின்ட்டு என்னம்மா வேணும் அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து கல்லடைப்பில் வந்தாங்கல்ல அவங்களோட ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே இந்த தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சீனியர் டாக்டர் வந்து டாக்டர் ஹூக்கிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு, எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ண போகிறா, நீ வந்து டைரக்டர் அனுப்புன ஃபைலை பார்த்தியா இல்லையா, அவங்க வந்து அவளை வேலையை விட்டு தூக்க சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவள் என்ன தப்பு செஞ்சாவோ அவளோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சா, அவளெல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படின்றான். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நானே டேரக்டரை நேரடியாக பேசிக்கிறேன். அவர் வந்து என்னோடய இன்டர்னை பற்றி தப்பான வந்து கருத்து வச்சுருக்காரு, ஒன்றும் கிடையாது, நான் பேசினா வந்து அவருக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வாங்கிட்டு வந்த ஃபைலை வச்சு எல்லாருமே ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோட அம்மாவை பார்க்க போயிருக்கான். அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி என்னாச்சு பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு, ஏமா நான் கேட்க வேண்டியது நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னப்பா நான் எனர்ஜியாக சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னாச்சு டாக்டர், பிங்கி கூட நேற்றுக்கு டேட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீ வந்து வீட்டில் பூனையெல்லாம் வாங்கி வச்சியா அப்படின்ன உடனே ஏமா நீ இப்படி கொள்கிற, நானும் அவளும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு, என்னப்பா நீ என்ன செலிப்ரிட்டி ஆகிட்டேன், என்ன செலிப்ரிட்டி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த ஹீரோயின் இருக்காளே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவள் உனக்கு நல்லது தானே செஞ்சுருக்கா, நீ ஏன் அவளுக்கு கெடுதல் செய்கிற அப்படின்ன உடனே நான் அப்படி தான் செய்வேன், என் விஷயத்தில் நீ தலையாடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பிங்கி ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காரு. அவர் எனக்கு வலி தாங்க முடியல, எனக்கு வந்து டாக்டரை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிங்கி பாட்டில் என்னாச்சு உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கேட்டுட்டு இருக்கா. அதை வந்து ஹீரோவும் ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்க்காங்க. திடீர்னு அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பார்த்தா அவர்கிட்ட பல்ஸ் வேறு காணும். ஐயையோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் எமர்ஜென்சி வார்டுக்கு தூக்கிட்டு ஓடுறானுங்க. டாக்டர்ஸை கூப்பிடுங்க அப்படின்னா சரி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டை ரொம்பவே வந்து விறுவிறுன்னு செஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வந்து ஒரு ஊசியை போட சொல்கிறான், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஊசி, அதுதான் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்ன மாரி அவங்க ஊசி போட்டவொன்னே பல்ஸும் வந்துட்டு டாக்டர் ஆலிஸ் வந்து பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாராட்டுறாங்க. ஹீரோக்கு பிங்கி காஃபிலாம் வாங்கி கொடுத்து பேசிகிட்டு இருக்கா. பரவாயில்ல நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் உன்ட்ட ஒரு ரொம்ப நாளாக கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், கேட்கட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னேன். என்னது நம்ம ரெண்டு டேட்டிங் போகுமா தானே கேட்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒன்று கரெக்டாக ஒரு வாட்டர் கேன் கீழே விடுது. யாருன்னா ராம் தான். ராம் பாவம் இதை கேட்டுட்டான், அதனால வந்து வாட்டரை தவற விட்டுறான். சாரிப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாவம் மன கஷ்டத்தில் போயிட்டுருக்கான். ராம் வந்து ரொம்பவே கஷ்டத்தோடு போகிறத வந்து ஹீரோவால் பார்க்க முடியல. நான் வந்து ராம் கூட பேச வேண்டியதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்து வெளியில் யாரோ வர்ற மாரி சவுண்டு கேட்கு. யாருடான்னு பார்த்தா ஹீரோவோட அம்மாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்திருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்த ரெண்டு பேட்டி ஹீரோவோட அம்மா வந்து பிங்கியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினால் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியல. உடனே வந்து வெளில வந்துட்டு பாத்ரூம்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இவளா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவுக்கு இன்னும் வந்து பிபி தான் ஏறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நீ வா கிளம்பு அப்படின்னோடனே இல்லை நான் கிளம்ப மாட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்குற வரைக்கும் நான் கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து விடாப்பிடியாக இருந்துட்டு இருக்கேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லை நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கு டைமை கூப்பிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம நினைக்கலாம் ஹீரோவோட அப்பா தான் வந்து இவங்கள அனுப்பி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அங்கிள் தான் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான். ஓனருக்காண்டி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹீரோவோட அம்மாவை பேக் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ தான் வந்து அங்கிள்கிட்ட வந்து அவங்க அம்மாவை பேக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் போல இருக்குது. அதனால தான் அங்கிள் வந்து செஞ்சுருக்காரு. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து உடனடியாக வந்து எங்கே இருந்தாலும் கிளம்பி வா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஹீரோயினும் கிளம்பி வராங்க. ஹீரோயினோட அம்மா வந்து ஒருத்தன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து ஜாப் வந்து ஒரு பையனோட நின்றுட்டுருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்கிறான் நான் தான் உங்கள் மருமகன் அப்படின்னு. என்னது நீ என்னோட மருமகனா, ஆமாம் இது உங்கள் பேர குழந்தை அப்படின்னு. என்னது என்னோட பேர குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ரொம்பவே சாக்கோட உச்சத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம எல்லோரும் இவன் வந்து போய் சொல்கிறான், இவன் வந்து வேறு யாரோ அப்படி தானே நினைப்போம். போ உங்களுக்கே புரியும் பாருங்கள். இந்த சைட் டாக்டர் ஆலிஸ் வந்து டாக்டர் ஹூக்கிட்ட தான் கேட்காங்க என்னாச்சு டேரக்டர் என்ன சொன்னாங்க ஹீரோயினை பற்றி அப்படின்னோன்னு இல்லை இப்போதைக்கு ஒன்றும் சொல்லலை, ஆனால் வந்து அவர் நல்ல முடிவாக சொல்வார், நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து முன்னாடி இருந்த மாரியே தான் இருக்க, நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அலைஸ் சொன்ன உடனே இல்லை நான் வந்து ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர் ஹூக்கும்.
இந்த சைடு ஹீரோயின் வந்தவனு வித்தியாசமாக அவனை பார்த்துட்டு இருந்தானோ அவன் ஜாபே சொல்கிறான், நான் வந்து வேறு யாரும் கிடையாது லூசியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னவனு. என்னது லூசியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சாக்காவுறாங்க. வேறு யாரும் கிடையாது, லூசி இருக்காங்கல்ல, ஹீரோயினோட மோதிரத்தெல்லாம் வந்து அடை வச்சாங்க தெரியுமா, அவங்க வந்து ஹீரோயினோட சிஸ்டரான். இவன் வந்து ஹீரோயினோட சிஸ்டரோ இருக்கால்ல, அவன் லூசியோட ஹஸ்பண்டான். அந்த பையன் லூசியோட பையன். இப்போ தான் இவங்களுக்கே தெரியுது லூசி வந்து எங்கெங்கெல்லாமோ வந்து ஓடி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்போ தான் இவங்களுக்கு வந்து லூசிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டும் பையனும் இருக்கிறதே தெரியுது. இல்லை நீ வேறு யாரோ நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின்னு சொன்னவன் அவன் வந்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காமிச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன நம்பித்தானே ஆகணும், சரி இப்போ எதுக்குப்பா நீ வந்து எங்களை தேடி வந்திருக்க அப்படின்னு. இல்லை என்கிட்ட வந்து காசு கிடையாது, நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து எங்களை வந்து அடித்து பற்றி விட்டாங்க, அதனால் நாங்கள் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு வந்திருக்கான். சரி நீ என்ன வேலை செய்கிற அப்படின்னா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆமாப்பா நீ சும்மா இரு, எப்படிப்பா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டாக கால் வந்துடுது. உடனே ஹீரோயின் வந்து நான் உடனே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வேறு யாரும் இல்லை, அந்த வயிற்றில் ஸ்டோன் இருந்துச்சுல ஒரு பொண்ணு, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காண்டி ஹீரோயினை கூப்பிட்ருக்காங்க. ரொம்பவே சீரியஸாக இருக்குது. ஹீரோயின் பார்த்துட்டு உடனடியே டாக்டர் ஹூக்கு தான் ஞாபகம் வராங்க. உடனே வந்து டாக்டர் ஹூக்கு கால் பண்ணி நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. இல்லை நான் வந்து வெளியில் அவுட் பேஷண்ட்லாம் நான் பார்க்கக்கூடாது, நான் பார்க்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு வேறு யாரையுமே தெரியாது அப்படின்ன உடனே வேறு வழி இல்லாமல் டாக்டர் ஹூக்கும் கிளம்பி வந்துடுறாரு. செம சூப்பராக பைக்கில் கிளம்பி வர்றாருப்பா. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ்லாம் போயிடுது. வேறு என்ன, டாக்டர் ஹூக்கும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றவும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே நன்றி, நான் தான் உங்கள் பேக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பிடுங்குறாங்க. அவர் வேண்டாம் நானே வச்சுக்கிறேன்னு அவர் பிடுங்குறாரு. உடனே ஹீரோயின் வந்து உடனே அவர் மேலே போய் விழுந்துடுறாங்க. உடனே வந்து அவர் சரிம்மா நீயே கொண்டு வா அப்படின்ன உடனே, சரி நீ எப்படி வந்து வீட்டுக்கு போவா அப்படின்ன உடனே, நான் வந்து நம்ம ஊரில் இந்த ஓலோ பைக்கெலாம் இருக்குல்ல, அதேமாதிரி நான் வந்து ஒரு பைக்கை வந்து கூப்பிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு. இல்லை அது வந்து சேஃப்டி கிடையாது, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு நல்ல தூக்கம் வந்துடுது. குளிர்ந்த காத்துப்பட்டவனா உடனே வந்து அவரை வந்து பிடிச்சிக்கிட்டு தூங்கிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே தூங்கிட்டு கையே விட போயிடுறாங்க. உடனே வந்து இவர் தான் வந்து சரி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாரு. சரி எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஹீரோயின் தான் தூங்கிடுறாங்களே, ஒன்றுமே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த சைடு ஹீரோவும் ராமும் பேசிகிட்டு இருக்காங்க. ராம் வந்து ஓப்பனாகவே கேட்டுடுறான், உனக்கு வந்து பிங்கியை பிடிச்சிருக்கா, பிங்கிக்கு உன்னை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு. உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுறான் ராமு. வேறு ஒன்றும் இல்லை, அவன் லைன் வந்து கிளியர் ஆகிட்டல, அதனால தான். அப்போ சரி அப்போ நம்ம சாப்பிட போவோமா அப்படின்னா, சரி ஒன் ட்ரீட் தானே நீ வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ராம் வந்து கிளம்பி போகிறான். இவனுங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ யாரையோ பார்த்து சாக்கா வரான். வேற யாரும் இல்லை, டாக்டர் ஹூக்கு ஹீரோயினுமே சாப்பிட வந்திருக்காங்க. டாக்டர் ஹூக்கு தான் நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.